புதுவை அரசு தமிழ் மாமணி, கலை மாமணி, தெலுங்கு மலையாள ரத்ன விருதாளர் சங்கம் மற்றும் சொசைட்டி புரோகிரஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் கலை இலக்கிய போட்டிகளின் பரிசளிப்பு விழா இன்று பள்ளி வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களிடையே திருக்குறளின் கருத்துக்களை பரப்பவும், பேச்சாற்றலை பெருக்கவும், வரையும் திறனை வெளிப்படுத்தவும், எழுத்தார்வத்தை தூண்டவும், வாசிப்பை மேம்படுத்தவும், கற்பனை வளத்தை பெருக்கி வாழ்வியல் விஷயங்களை அளிக்கவும் பள்ளி அளவில் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, வாசிப்பு திறன் போட்டி மற்றும் கதை சொல்லும் போட்டியை நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. பள்ளியின் தாளாளர் வேதானந்தம் தலைமை உரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் கா. திருமலைவாசன் வரவேற்புரை வழங்கினார். சங்கத் தலைவர் தமிழ் மாமணி முனைவர் கா. வேல்முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். துணைத் தலைவர் தமிழ் மாமணி முனைவர் ஆ. உசேன், துணைத் தலைவர் கலைமாமணி நெல்லையரசன், பொருளாளர் கலைமாமணி மா. ராமசெயம், துணை செயலாளர் கலைமாமணி நா. தண்டபாணி மற்றும் கலைமாமணி மாணி ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் தமிழறிஞர் செவிலியர் சச்சினானந்தம், சிறப்பு தலைவர் தமிழ்மாமணி புலவர் துரைமாலிரியன், தமிழ்மாமணி சிறப்பு தலைவர் புலவர் பூங்குடி பரங்குசம், சிறப்பு தலைவர் கலைமாமணி முனைவர் ஏமூர் ராசன் மற்றும் இணை செயலாளர் கலைமாமணி திருமுகு குலரகசன் ஆகியோர் நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கினர். செயலாளர் கலைமாமணி அசோக சுப்பிரமணியன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை துணை நின்று நிகழ்வினை ஒருங்கிணைத்தார். பள்ளியின் ஆய்வாளர் ராஜேந்திரன் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் கலைமாமணி ராஜேந்திரன், கலைமாமணி எம்.எஸ். ராஜா, கலைமாமணி செல்வராசு, கலைமாமணி வி.பி. மாணிக்கம், கலைமாமணி அரசு மணிமாறன், கலைமாமணி கா. முருகன், கலைமாமணி விஜயலட்சுமி, ஆசிரியர்கள், மாணவர்கள் பிரபாகரன், உத்தமன், பைந்தமிழன், பாவலர் இளமுருகன், நீலமேகம், பிரபாகரன் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் பங்கு பெற்றனர். மேலும் இந்நிகழ்வின் முன்னதாக தேசிய கொடி ஏற்றப்பட்டு கொடிவணக்கம் செலுத்தப்பட்டது. பின் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி விஜயலட்சுமி நிகழ்வை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் சார்பில் அசோகா சுப்பிரமணியன், பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர்.